ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் கிறிஸ்டல் கிச்சன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக். பொதுவாக பர்த்டே அப்படின்னு சொன்னோன்னே ஞாபகத்துக்கு வர்றது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான். குக்கரில் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரோட அடிபாகத்தில் 1 இன்ச் அளவுக்கு மணல் அல்லது உப்பை இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. குக்கரோட வயரையும் விசிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணுங்கள். பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 1 கப் மைதா, 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து 2 தடவை நல்லா சளிச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் சர்க்கரை பவுடர் பண்ணதுக்கப்புறமா 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு 1/2 டம்ளர் நெய் சேர்த்து மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க. நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துடலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு கூடவே நம்ம சளிச்ச மாவையும் சேர்த்துருங்க. கேக் பேட்டர் அடிக்கும்போது ஒரு சைடாகவே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 டம்ளர் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கேக்கு ட்ரேயில் ஆயில் தடவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து எல்லா இடங்களையும் படுற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. கேக் மாவை ட்ரேயில் ஊற்றிடலாம். கேக் மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் ரிமூவ் ஆயிரும். கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஓரங்களை எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டில் லைட்டாக கவுத்தி விட்டுட்டு லைட்டாக தட்டினாலே போதும். கேக் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நான் இன்றைக்கி 3 லேயராக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 100 ml தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. 200 ml விப்பிங் க்ரீம் ரொம்ப சில்லுன்னு இருக்கணும். இந்த மாதிரி 2 நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா தயிர் கடையிற மாதிரி ஒரு 7 நிமிஷம் கடைஞ்சி வச்சுருங்க. அப்போ தான் விப்பிங் க்ரீம் சீக்கிரமாகவே கிடைக்கும். இந்த மாதிரி நிற்கணும். இப்போ விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் தட்டை கவுத்திட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் தடவிக்கோங்க. ஒரு லேயர் கேக்கை வச்சுட்டு சுகர் சிரப் தடவிட்டு அதுக்கப்புறமா க்ரீம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண செர்ரி பழத்தை மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த லேயரையும் வச்சிடலாம். மேலே சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ப்ரஷ் இல்லைன்னா ஸ்பூனை வச்சு லைட்டாக சுகர் சிரப்பை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். க்ரீமை கொஞ்சமாக வச்சுட்டு எல்லா இடங்களையும் இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு செர்ரி பழத்தை சேர்த்துட்டு அடுத்த லேயர் கேக்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பை சேர்த்து அதுக்கு மேலே க்ரீமையும் வச்சுட்டு எல்லா இடங்களையும் சமன்படுத்திக்கோங்க. இப்போ ஓரங்களையும் க்ரீம் தடவிடலாம். ஒரு கார்டை வச்சுட்டு இந்த மாதிரி சமன்படுத்திக்கோங்க. நான் சாக்லேட் உருக்குன வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு, ரொம்பவே சாரி. கோகோனட் சாக்லேட்டில் நான் எப்படி மெல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பேக்கில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நான் டெக்கரேட்டிங் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டால் இந்த மாதிரி செய்யலாம், இல்லை சாக்லேட்டை துருவி கூட சேர்க்கலாம். மீதமுள்ள சாக்லேட்டை நான் இலைகளில் டிப் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் டிப் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பரில் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக இப்படி எடுத்தாலே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் செம்பருத்தி பூ இலைகளை வச்சு பண்ணுங்கள். ஓம இலைகள் வச்சு செய்ய வேண்டாம், உடஞ்சி போயிடுது. மேலே கொஞ்சமாக செர்ரி பழம் வச்சு டெக்கரேட்டிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. டெக்கரேட்டிங் பண்ணதுக்கப்புறமா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க.
அப்போ தான் கேக் சாப்பிடும்போது நல்லா ஜில்லுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அபிப்பிராயத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.